வணக்கம் நேர்களே. ஒரு மீனவர் கடலில் மீன் பிடிச்சிட்ருக்கிறாரு. அவருக்கு ஒரு அரிய வகை மீன் கிடைக்கிது. உடனே அந்த மீனை எடுத்துகிட்டு போய் இதை நம்ம மன்னருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. மன்னரை சந்திக்கிறாரு. சந்தித்து, மன்னரே, இந்த மீன் மிகவும் அரிய வகை மீன், இதை நீங்கள் வாங்கினா தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவருக்கு கொடுக்குறாரு. உடனே மன்னர் என்ன பண்ணுறாரு, 1000 பொற்காசுகள் கொடுத்து அந்த மீனை வாங்கிக்கிறாரு. இதை மன்னரோட மைத்துனர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ஒரு மீனுக்கு 1000 பொற்காசுகளா, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதே, அதனால் நீங்கள் அந்த மீனை கொடுத்துட்டு காசை வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு மன்னர்கிட்ட. இல்லை நம்ம வியாபாரம் பண்ணதை நம்ம திருப்பி வாங்கக்கூடாது, அதனால் இருக்கட்டும், விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு மனசு கேட்கல. நம்ம இன்னொரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு. கொண்டு வந்த மீன் ஆண் மீனா பெண் மீனா அப்படின்னு கேட்கலாம். அவன் ஆண் மீன் சொன்னால் எனக்கு பெண் மீன் தான் வேணும்னு சொல்லுவோம். இல்லை பெண் மீன் சொன்னாக்க எனக்கு ஆண் மீன் தான் வேணும்னு சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மீனை அவன்கிட்ட கொடுத்துட்டு காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னரோட பதிலுக்கு காத்திருக்க கூட இல்லை அவர். உடனே அந்த மீனவரை கூப்பிட்றாரு அந்த மைத்துனர். கூப்பிட்டு, இது ஆண் மீனா பெண் மீனா அப்படின்னு கேட்குறாரு. சொன்ன உடனே, இது ஆண் மீனும் கிடையாது, பெண் மீனும் கிடையாது, 2 பண்புகளும் கலந்த மீன், அதனால தான் நான் மன்னருக்கு கொண்டு கொடுத்தா பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் சொன்ன பதிலிருந்து மன்னருக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிட்டார். மீண்டும் ஒரு 1000 பொற்காசுகளை அந்த மீனவருக்கு கொடுக்குறாரு. அந்த மைத்துனருக்கு சொல்லவா வேணும், வயிறு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது அவருக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு, எப்படிடா இதை நம்ம உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருக்கிறப்ப, மன்னர் கொடுத்த 1000 பொற்காசுகளில் ஒன்று உருண்டு கீழே விழுந்துருச்சு. அதனால் அந்த மீனவர் என்ன பண்ணுறாரு, அதை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. தேடிட்டு இருந்தவொடனே அந்த மைத்தனர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பேராசை பிடிச்சவனாக இருப்பான், கீழே விழுந்த காசை கூட அவன் விடலை பாரு அப்படின்னு உடனே அவர் திரும்பி பார்த்து பொறுமையாக சொல்கிறாரு, நான் பேராசைக்காக நான் அந்த காசை எடுக்கலை. இந்த காசில் நம்ம ராஜாவோட உருவம் பொறிச்சிருக்குது, அதை யாராவது மிதிச்சிட்டா என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால தான் நான் அதை எடுக்கிறேன், தேடி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். உடனே மன்னருக்கு எப்படி இருந்திருக்கும், உடனே இன்னும் 1000 காசுகள் கொடுக்குறாரு. அந்த மைத்துனர் வயிறு எரிஞ்சு 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 என்ன ஆயிட்டாரு, என்ன ஆயிருப்பாருன்னு நம்ம தான் யோசித்து பார்க்கணும். இப்படி தாங்க சிலர் சிலருக்கு உதவி பண்ணுறப்ப அதை பார்த்து பொறாமப்படுறவங்க இருக்கிறாங்க. சரி, உதவி பண்ணுறதை தடுக்கிறாங்க பாருங்கள், அது மாதிரி ஒரு பாவம் எதுவுமே கிடையாது. உதவி செய்கிறவங்கள தடுக்கிறதும், உதவி செய்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு செய்ய வேண்டான்னு சொல்கிறதும் ரொம்ப மிகப்பெரிய பாவம். அது மாதிரி பொறாமப்பட்டு என்ன பண்ணாங்க, சில பேர் உதவி செய்கிறத தடுக்கிறாங்க. அது அவங்களுக்கே என்ன ஆகும் அப்படின்னாக்க, வினையாக பூமரங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவங்களுக்கே வினையாக முடிஞ்சிடும். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவோம். நன்றி, வணக்கம்.